கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொண்டுள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். அதை நிறைய பேர் இந்த உலகத்தில் அநேகர் நாம் பார்க்கும்போது, நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நாங்கள் கர்த்தரை தெரிந்திருக்கிறார், நாங்கள் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுத அநேகர் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுது, நாம் போய் கர்த்தரை தெரிந்து கொண்டது அல்ல. அநேகர் இந்த நாடுகளில் பார்க்கும்போது ஏதோ ஒரு மேரேஜுக்காக, ஏதோ ஒரு விடுதலுக்காக தேவனை ஏற்றுக்கொள்ளுதவர் இருக்கலாம். பட் நாம் போய் கர்த்தரை தெரிந்து கொண்டது அல்ல. தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை முன்னாடி நடத்துகிறார். அதை இங்கே நாம் பார்க்கும்போது, மனுஷராக இருக்கிற நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. மனிதனாக இருக்கிற நாம் போய் கர்த்தரை அதை நாம் ஏற்றுக்கொண்டது அல்ல. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து அதை நம்மை முன்னாடி நடத்தி இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறார், "You have not chosen me, but I have chosen you." ஸோ கர்த்தர் நம்மை அதை தெரிந்து கொண்டிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 70ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் சீஷர்களாக 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார். இங்கே ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருக்கு பின்னாலே செல்லுவதற்கான அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அதை 12 சீஷர்களையும் தேவன் அழைக்கும் போது, இந்த 12 பேருடையும் எல்லா விஷயத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். அதில் இஸ்கரியோத் யூதாவையும் குறித்து இயேசு அங்கே சொல்லுகிறார். இப்போ அவன் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னுள்ளதையும் அவருக்கு புரியும். அதனால இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்குதா, என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருடைய விசுவாசத்துக்குள்ளே நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரால் அதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறார். அதை மனிதனுடைய ஏதோ ஒரு பெருமையாலேயோ, மனிதனுடைய ஏதோ ஒரு நல்ல காரியத்தாலே அல்ல, நம்முடைய ஏதோ நல்ல நற்கிரியாலே அல்ல, கர்த்தர் அவருடைய அன்பினாலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன், தெரிந்து கொண்ட எல்லாவரையும் முன்னவே அறிந்திருக்கிற ஒரு தேவன், என்னையும் உங்களையும் கர்த்தர் முன்னவே அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். நாம் எப்படி முன்னாடி போகும் என்றும், நாம் எப்படி இந்த உலகத்தில் ஆயிருக்கும் என்றும் தேவனுக்கு நல்லவே தெரியும். அதை ஆண்டவர் நம்மை கரம் பிடிச்சு நடத்துத தேவனாய், நம்மை அறிந்திருக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே அதை நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தேவன், நம்மை அறிகிற ஒரு தேவன். இங்கே எல்லாரையும் நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னவே, தெரிந்து கொண்ட எல்லாரையும் நான் முன்னவே அறிந்திருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, இங்கே கர்த்தருடைய வாசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றுள்ளதே
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்றுள்ளது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்ன செய்யணும் என்றுள்ளது நான் உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். இங்கே வசனத்தில் அந்த யோவான் 13ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். அதை அவர் தாழ்மையோடு அதை செய்கிறார். அதை அவர் சொல்லுகிறார், நீங்களும் இந்தபடியே ஒருவருக்கொருவர் அதை கால்களை கழுக வேண்டும். இங்கே அதை வசனத்தில் நான் பார்க்கும்போது அதை தேவன் அதை நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இயேசு அவர் சிலதை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அதை ஊழியத்தில் அவர் எப்படி நம்மை தெரிந்திருக்கிறார் என்றையும், விசுவாசத்தில் நம்மை எப்படி தெரிந்திருக்கிறார் என்றையும் ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதை ஒருவருக்கொருவர் அன்பாய், ஒருவருக்கொருவர் சமாதானமாய் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்கே அவர் சீஷர்களுடைய கால்களை கழுகின பின்பு அவர் சொல்லுகிறார், நீங்க இப்படியே நான் எப்படி செய்திருக்கிறோம் அதே மாதிரி நீங்க செய்யுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு கீழே அந்த யோவான் 15:16 நாம் கீழே வாசிக்கும் போது அங்கே நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது ஏதோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் பிதாவினோடு கேட்கிற எதையும் அதை கொடுக்கத்தக்கதாக தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளே, நமக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்கும்போது, நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது நாம் எதை கேட்டாலும் அதை பிதாவான தேவன் நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்குதோ அதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் அது 7-8 வசனங்கள் வாசிக்கும் போது அவருடைய வசனம் நம்முடைய மேல் இருந்தால், அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த வசனத்தால் நாம் அதை பெற்றுக்கொள்ளுவார். அவருடைய வசனத்தால் நாம் பெற்றுக்கொள்ளுவார். அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை பிதாவோடு நாம் எதை கேட்குதோ அதை கொடுக்கத்தக்கதாகவும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும், நாம் அதை உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி, அதாவது நாம் கனி கொடுக்கிற மக்களாய் இருக்கவும், நம்ம கனி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் இருக்கவும் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவனுடைய வசனம் இங்கே நம்மோடு பேசுகிறது. நாம் ஏதோ ஒரு கனி கொடுத்து அப்படியே அதை அடுத்து நம் கனி கொடுக்காது இருக்கிறவர் அல்ல. கனி கொடுத்து நிப்பாட்டிட்டு போவதுவராய் அல்ல. நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படவும், அதே கனி என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதாய் மாற்றப்படவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவ பிரசன்னத்தால் அவர் நம்மை நிரப்புவார். கனியுள்ள மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதை அந்த கனி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் மாற்றுவார். நாம் ஒரே ஒரு விஷயம் புரிய வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறதுனா, தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறதுனா, அவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறது. அவர் நமக்காக நல்ல கனியை கொடுக்கிறவராய் இருக்கிறது. நம்மை நல்ல கனி கொடுக்கிறவராய் மாற்ற அவரால் முடியும். அதை கனி, அந்த கனி என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதாய் மாற்றவும் அவரால் முடியும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தேவனுடைய வசனத்தை கேட்க நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. இந்த நாடுகளில் யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து இப்போ ஜெபிக்குதோ அந்த மக்கள் மேல் தேவ பிரசன்னம் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக விடுதலோடு வெற்றியோடு கடன் சென்ற மக்களாயிருக்க தேவனே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவன்,
தேவன், நீர் அற்புதத்தை செய்த தேவன், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொண்டது அல்ல, நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாடுகளில் நாங்கள் கனி கொடுக்கிறவராய் மாற்றப்பட, அந்த கனி என்றென்றைக்கு நிலைத்திருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு இருக்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை இறங்கப்படட்டும். யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடையா இருக்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். நீர் அவரை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கண்ணீர்கள் மறையப்படட்டும், எல்லா பலவீனங்கள் எரிஞ்சு மாறட்டும். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் வேலைகளுக்காக கடந்து செல்லுதோ, யாரெல்லாம் ஸ்டடீஸுக்காக கடந்து செல்லுதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை இறங்கப்படட்டும். ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்பட்டும். இந்த நாடுகளில் தேவனே, நாங்கள் போகும்போது வரும்போது எங்களை பாதுகாக்குத தேவராய் நீர் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களை பலப்படுத்துகிறது, உம்முடைய வசனம் எங்களை ஆசீர்வதிக்கிற வசனமாய் இருக்கிறது, எங்களை முன்னாடி நடத்துத வசனமாய் இருக்கிறது. நாடுகளிலும் கூட நேரங்களை வழி நடத்தும். டெஸ்டுகளுக்காக கடந்து சென்ற மக்கள் உண்டு, ஸ்டடீஸுக்காக கடந்து சென்ற மக்கள் உண்டு, என்ட்ரன்ஸுகள் எழுதின மக்கள் உண்டு. அவங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் கொண்டு நிரப்பும். இந்த நாடுகளிலும் கூட உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்க இந்த மக்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகம் தேவைகளோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் அது பிரசரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருவிதாவே.